சிவராத்திரி அன்று சிவனடி சேர்ந்த நடிகர் மயில்சாமியின் உடலுக்கு சிவனடியார்கள் சிவபுராணம் இசைத்து இறுதி மரியாதை செய்ய வழி நெடுகிலும் மக்கள் அஞ்சலி செலுத்த கண்ணீருடன் இறுதி ஊர்வலம் முடிந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்ட சோகமயமான காட்சிகள்தான் இவை. நகைச்சுவை நடிகர், பலகுரல் மன்னன், பசியால் வாடிய பலருக்கு வயிறார உணவளித்த வள்ளல், இயற்கை பேரிடர் காலங்களில் ஏழைகளுக்கு உறுதுணையாக இருந்தவர் என பல வகைகளிலும் மக்கள் மனங்களை கவர்ந்த நடிகர் மயில்சாமி சென்னை கேளம்பாக்கம் மேகநாதீஸ்வரர் கோவிலில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் பங்கேற்றுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வீடு திரும்பும் போது திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து சாலிகிராமம் மதியழகு நகரில் உள்ள மயில்சாமியின் வீட்டில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. மயில்சாமியின் இறப்பை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரஜினி, பிரபு, சத்யராஜ், சித்தார்த், ரோபோ சங்கர், MS பாஸ்கர் உள்ளிட்ட நடிகர்கள், அமைச்சர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சிவபெருமானின் கைலாய வாத்திய கருவிகளின் இசை முழங்க சாலிகிராமம் இல்லத்தில் துவங்கி போரூர் வடபழனி சாலையை கடந்து வந்த இறுதி ஊர்வலத்தில் திரைத்துறையினர், நண்பர்கள், பகுதி மக்கள் கண்ணீர் மல்க கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான மாலைகளால் மயில்சாமிக்கு இறுதி மரியாதை செய்யப்பட்டு வடபழனி AVM ஸ்டுடியோ பின்புறம் உள்ள மின் மயானத்திற்கு உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. மயில்சாமியின் மூத்த மகன் அன்பு தனது தந்தையின் காலில் கற்பூரம் ஏற்றியதைத் தொடர்ந்து எரியூட்டும் மேடைக்கு உள்ளே உடல் அனுப்பப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. கிடைத்ததையெல்லாம் வறியவருக்கு வாரி வாரி கொடுத்த நடிகர் மயில்சாமி அவருடன் பயணித்தவர்களுக்கு இறுதியாக தனது பசுமையான நினைவுகளை தந்துவிட்டு பிரியா விடை கொடுத்தார்.